அனைவருக்கும் நம் சர்வ சேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை கிடைத்து நலமும் வளமும் மகிழ்வும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவு அடியனுடைய அனுபவத்தில் சோதிடங்களை பார்த்து கொண்டு வரும் பொழுது, இந்த திருமணத்திற்காக முதல் ஜாதகத்தை பெண் வீட்டாரோ ஆண் வீட்டாரோ எடுத்து பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் கேட்கின்ற கேள்வி என்னன்னு தெரியுமா? என் பெண்ணுக்கு சொந்தத்தில் அமையுமா அல்லது வெளியில் அசலில் அமையுமா? அதே போல்தான் ஆண் பிள்ளை பெற்றவர்கள் பெருமளவில் கேட்பது, சொந்தத்தில் கட்ட முடியுமா, கட்டலாமா, நன்றாக இருக்குமா, அல்லது அசலில்தான் கட்ட வேண்டுமா, அப்படி என்று சொல்வார்கள். இதை நாம் அப்போ விளக்கம் சொல்லணும். இதுதான் இந்த எண்ணமும் இந்த விஷயமும் உங்கள் மனதிலும் இருக்கலாம். இதற்கு ஒரு எளிமையான வழியை சொல்லுகின்றேன். முதலில் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும், இது பொது கருத்து. ஒரு சாதகமாக எடுத்துட்டா அதில் 1000 நுணுக்கங்கள் இருக்கிறது, பல்லாயிரம் நுணுக்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு நுணுக்கங்களை கையாள்வார்கள். அதனால் இது பொது கருத்து என்று சொல்லுகின்றேன். ஆனால் 100க்கு 70 விழுக்காடு இது சரியாகவே இருக்கும் என்பதை கருத்தில் வச்சுக்கலாம். 30 விழுக்காடு மாறும். ஏன்னா உங்களுக்கு முதல் உதவி போல இது நீங்கள் தெரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஏன்னா சொந்தம் இருக்கும், விட்டு போயிடக்கூடாதுன்னு எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சு இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த சொந்தத்தை எனக்கே கஷ்டமாக இருக்கும் சொல்லும்பொழுது. ஐயோ, இவ்வளோ உறவுகளை போய் சாதகத்தில் ரஜ்ஜி தட்டுது, கழுத்து பொருத்தம் இல்லை, அது வேண்டான்னு சொல்கிறோமே அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வரும். அப்போ திருப்பியும் உள்ளாழ்ந்து உழுது ஆராய்ந்து பார்த்தால் அது தவறில்லை என்று திருமணம் செய்து வைத்து எத்தனையோ தம்பதியர்கள் நன்றாக இருக்கிறார்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் சிலர் நாம் மறைத்து சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழலில் தள்ளப்படும் பொழுது சிக்கலில் மாட்டிக்கொள்வதும் உண்டு. இதையெல்லாம் கருத்தில் வைத்து கொண்டுதான் இந்த பதிவின் வாயிலாக முதல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக சொல்லுகின்றேன். ஒரு ஜாதகத்திலே இந்த 12 ராசிகள் இருக்கிறது என்றால் இந்த 12 ராசிகளையும் 4 3 பாகங்களாக பிரிப்பார்கள். அந்த 3 பாகங்களுக்கும் ஒரு பெயர் ஒன்று, சரம், ஸ்திரம், உபயம் என்று. ஸ்தரத்திற்கு 4 ராசி, சிரத்துக்கு 4 ராசி, உபயத்துக்கு 4 ராசி. இது மாதிரி கணக்கு இருக்கும். இதில் மிக முக்கியமாக அந்நியத்தில்தான், அசலில்தான் உறுதியாக 70 விழுக்காடு திருமணம் நடக்கும் என்பது சரராசியும் ஸ்திர ராசிகளுக்கு மட்டும்தான். அப்படி பார்க்கும்பொழுது சரராசி என்பது என்னன்னா மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசிகளும் சரராசி என்று சொல்லப்படும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் பெருமளவில் 70 விழுக்காடு வெளியில் அசலில் அந்நியத்தில் தான் திருமணம் ஏற்படும். அதாவது இங்கே குலம் மதம்லாம் அப்படி கிடையாது, உறவில் கிடையாது. அதுதான் இந்த நிகழ்வினுடைய நோக்கம். இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன்பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம்.
திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். அடுத்தபடியாக ஸ்திரம் என்பது ரிஷபம், சிம்பம், விருட்சகம், கும்பம், இந்த 4 ராசிகளும் ஸ்திர ராசிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 8 ராசிக்காரர்களுக்கு பெருமளவில் 70 விழுக்காடு அந்நியத்தில் தான் விவாகம் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உபய ராசின்னு ஒன்று இருக்குது. அது என்ன? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசிக்காரர்களும் உபய ராசிக்காரர்கள். இவர்களுக்கு பெருமளவில் உறவில் நடப்பதும் உண்டு, வெளியில் அந்நியத்தில் நடப்பதும் உண்டு. அதற்கு நாம் போக வேண்டாம். இதனுடைய பதிவினுடைய நோக்கம் என்ன? நெருங்கிய உறவுகளில் திருமணம் செய்து கொள்ளப்பட ராசிகள் எது என்பதுதான். ஆக சரராசியும் ஸ்திரராசியும் நான் சொல்வது போல இந்த ராசிகளுக்கு பெருமளவிலே அசலில்தான் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளுக்குள் செய்யலாமா வேண்டாமா என்பதற்கு இது பதிவு அல்ல. நல்லா, அது வேறு. நான் சொல்வது போல 30 விழுக்காடு மாற்றங்கள் நிறைய இருக்கும். அதனால் முதலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் உறவுகளில் செய்ய வேண்டும், நெருங்கிய உறவுகளில் செய்ய வேண்டும் என்றால் அதை சாதக ரீதியாக அலசி ஆராய்ந்து பார்த்து தான் செய்ய வேண்டும் என்ற கருத்தினையும் உங்களுக்கு பதிய வைத்து, இதன் வாயிலாக முதலாக நீங்கள் தெரிந்து கொள்ளுகின்ற உறவா அந்நியத்திலா என்ற கேள்விக்கு எந்த ராசி செய்யலாம் என்பதை சொல்லியிருக்கின்றேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்குறேன். வணக்கம். மாதத்தில் ஒரு நாள் முழு நிலவான சந்திரன் மறைக்கப்படுகிறது. ஆம், அதுதான் அமாவாசை. சந்திரன் முழுமையாக மனம் சம்பந்தப்பட்ட மண்டலமாகும். சூரியனின் செயலான ஆழ்மனமும் சந்திரனின் செயலான மனதும் அன்றைய நாளில் நம்மில் பல பேருக்கு உடலில் ஏதோ மாற்றம் உண்டாவது போலான எண்ணத்தை உருவாக்கி உடல் ரீதியான பயம், குழப்பம், மந்திர தந்திர சூனியங்கள் என்கிற நினைவுகளை கொடுத்து வேதனை ஏற்பட காரணமாக திகழ்கிறது என்பதை உணர்கிறோம் அல்லவா? ஆம், இதுவே அமாவாசையின் நிகழ்வு. நம் மன போராட்டங்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் காரணமான இந்த அமாவாசையில் சூட்சுமமான முறையில் வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலனை தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மகாபாரத போருக்கே அமாவாசையில் செய்யும் வழிபாடு வெற்றி தரும் என்பதை கணக்கிட்டு கொடுக்கப்பட்டதை நாம் அறிவோம் அல்லவா? அதேபோல சந்திரனை புனிதப்படுத்தி வளர்பிறையாக பிரதிபலிக்கச் செய்வதைப் போல உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள் அனைத்திற்கும் தீர்வாகி பிரகாசமாக நல்லவைகள் எல்லாம் வளர்ந்து வருவதற்கு அற்புதமான காரிய சித்தி தரும் மந்திர வெற்றிலை வேள்வி மாதம் தோறும் வரும் அமாவாசை தினத்தில் நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் ஸ்கந்தாலிகா ஆசிரமத்தில் மிகச் சிறப்பாக மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. நீங்கள் உங்கள் இல்லத்தில் 5 வெற்றிலையில் ஜூம் ச என்ற பீஜாட்சர மந்திரத்தை மஞ்சளை கொண்டு மோதிர விரலால் எடுத்து 5 வெற்றிலையின் மீது எழுதி ஒரு பிரார்த்தனையை வேண்டிக் கொண்டு ஸ்கந்தாலயா ஆசிரமம் வந்து நடைபெறும் வேள்வியில் உங்கள் கைகளால் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பயம் அகற்றி காரிய சித்திகள் பெற்று மகிழ்வாய் வாழ்ந்திட அழைத்து மகிழ்கிறோம்.